வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மியான்மர் பாணியில் அதிர்ச்சிகரமான இணைய மோசடி. ஒரே நாளில் 137 இந்தியர்கள் கைது, ஏராளமான தொடர்பாடல் கருவிகளும் மீட்பு. மன்னார் காற்றாலைகளில் அரச கொள்ளை இடம்பெறுவதாக சஜித் பிரேமதாசா குற்றச்சாட்டு. கொள்வனவு கட்டளைகள் இன்றி ஊழல் இடம்பெற்றதாகவும் கண்டனம். இளைஞரை கடத்திய குற்றத்தில் 3 வருடத்துக்கு சிறையிடப்பட்ட ஹிருணிகா மேன்முறையீடு செய்யப்போவதாக கூறும் ஸ்ரீலங்காவின் முக்கிய பெண் அரசியல்வாதி. தமிழக சட்டப்பேரவையில் மத்திய அரசின் நீட் பரீட்சைக்கு எதிராக ஒருமித்த கண்டன தீர்மானம். இந்திய நாடாளுமன்றமும் நீட்டால் எதிர்க்கட்சிகளால் முடக்கம். 3ஆம் உலகப் போர் நெருங்கிவிட்டதென எச்சரிக்கும் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்புடனான நேருக்கு நேர் விவாதத்தில் பிடி தளர்ந்த ஜோ பைடன். பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக்கின் இந்திய பூர்வீகம் குறித்து இனரீதியான அவதூறு. ஒலிப்பதிவுகளில் சிக்கிக்கொண்ட நைஜல் ஃபராஜின் கட்சி பிரமுகர். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் மியான்மர் பாணி இணைய மோசடி வலையமைப்பு ஒன்று சிக்கியுள்ள நிலையில் இந்த வலையமைப்புடன் தொடர்புடையவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்பட்டு வருவதான செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. நேற்று மட்டும் இந்த மோசடியுடன் தொடர்புடைய 137 இந்திய குடிமக்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை 2 நாடுகளுக்கும் இடையில் புதிய அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் மற்றும் ஆப்கானிஸ்தானில் தொடர்புகளை கொண்ட வலையமைப்புடன் இணைந்து இணைய மோசடியை செய்த இந்தியர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட கைத்தொலைபேசிகள் மற்றும் ஏராளமான கணனிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையின் இறையாண்மைக்கு இந்தியாவால் பிரச்சனைகள் ஏற்படும் என்ற செய்திகள் பரப்பப்பட்டு வரும் பின்னணியில் இணையவழி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுடன் இந்த அதிகமான இந்திய பிரஜைகள் நேற்று கைது செய்யப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் பத்திரமுள்ள தலங்கம, ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் மற்றும் நீர்கொழும்பு, கொச்சிக்கடை ஆகிய பகுதிகளில் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்டு சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இணையதள நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 137 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் 55 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து 55 கையடக்க தொலைபேசிகளும் 29 மடிக்கணினிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் கொச்சிக்கடையில் 53 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து 58 கையடக்க தொலைபேசிகளும் 31 மடிக்கணினிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரவில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 38 கையடக்க தொலைபேசிகளும் 8 மடிக்கணினிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் பத்திரமுள்ளவில் 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 38 கையடக்க தொலைபேசிகளும் 8 மடிக்கணினிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட அனைவரும் ஆண்கள் எனவும் அவர்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சூதாட்ட இணையதளம் ஒன்றை இலங்கையில் நடத்தி வந்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதன்படி சமூக ஊடகங்கள் ஊடாக குறித்த தரப்பினர் பொதுமக்களை ஏமாற்றி பணம் வசூலிக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பண மோசடியில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவரின் முறைப்பாட்டை தொடர்ந்து ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு உயர் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட 3 வருட கடூழிய சிறை தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மத்தேகொட இதனை தெரிவித்த நிலையில் தண்டனை விதிக்கப்பட்ட கிருணிகா பிரேமச்சந்திர வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். திமடகொடையில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் தொழில் புரிந்த அமில பிரியங்க அமரசிங்க எனும் இளைஞர் 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் பிரத்யேக பாதுகாவலர்களுக்கு சொந்தமான டிபெண்டரை பயன்படுத்தி கடத்திச் செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஹிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் அவரது பிரத்யேக பாதுகாவலர்கள் 8 பேருக்கு எதிராக சட்டமா அதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது.
இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் 8 பேரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு எதிராக அபராதம் விதித்த மேல் நீதிமன்ற நீதியரசர் அமல் ரணராஜா ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையை விதித்தார். சதித்திட்டம் தீட்டியமை மற்றும் இளைஞரை கடத்துவதற்கு உதவியமை உள்ளிட்ட 18 குற்றச்சாட்டுகளில் பிரதிவாதியான ஹிருணிகா பிரேமச்சந்திரவும் குற்றவாளியாக காணப்பட்டுள்ளதாக நீதியரசர் தீர்ப்பளித்தார். அத்துடன் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 20,000 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். இதன்போது கருத்து வெளியிட்ட பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணி அனுர மதேகொட குற்றவாளியாக காணப்பட்ட ஹிருணிகாவிற்கு 3, 4 மற்றும் 5 வயதுடைய 3 சிறிய குழந்தைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தாயார் சிறை வைக்கப்படும் பட்சத்தில் குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். எனவே சிறையில் அடைக்காமல் அவருக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என ஹிருணிகா பிரேமச்சந்திர சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கேட்டுக்கொண்டார். திறந்த நீதிமன்றில் தீர்ப்பை வெளியிட்ட கொழும்பு மேல் நீதிமன்ற நீதியரசர் அமல் ரணராஜா ஹிருணிகா தரப்பு வாதத்தை நிராகரித்து குற்றம் சாட்டப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். இதையடுத்து ஹிருணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றிலிருந்து சிறைச்சாலை அதிகாரிகளால் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் அவரது சட்டத்தரணிகள் தற்போது மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு பிணை கிடைக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மன்னாரில் இந்தியாவின் அதானி நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தினால் கோடிக்கணக்கான பணத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொள்ளையடித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். போட்டித்தன்மை வாய்ந்த விலை மனு கோரலின்றி மன்னார் காற்றாலை மின் உற்பத்தியின் அலகொன்றை $8.26 கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக இரத்தினபுரியில் இன்று நடைபெற்ற ஐக்கிய இராணுவ வீரர்களின் சக்தியின் 7வது கட்ட மாநாட்டில் தெரிவித்தார். மகனுவர கழுத்தர கேகல் ஹம்மந்தொட்ட மாத்தலே மன்னார் பிரதேசத்தில் 500 மெகாவாட் காற்றாலை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை அமைக்க அரசாங்கம் எட்டிய உடன்படிக்கையை அடுத்து போட்டித்தன்மை வாய்ந்த விலை மனுக்கோரலின்றி மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி சக்தியின் அலகொன்றை $8.26 கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்திற்கு வருவதற்கு அரசாங்கம் உடன்பாட்டை தெரிவித்திருக்கிறது. போட்டி முறையில் எந்த விலை மனுக்கோரலுக்கு சென்றால் குறைந்த தொகையில் பெற முடியும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தனது நிலைப்பாட்டை பலமுறை தெரிவித்திருக்கிறது. இது எதனையும் பொருட்படுத்தாமல் அரசாங்கம் செயற்பட்டுள்ளது. 50 மெகாவாட் மின்சக்தி உற்பத்தி நிலையத்திற்கான விலைமனு கோரலை போட்டிமிகு விலைமனு ஊடாக மின்சார சபை கோர தீர்மானித்திருந்தாலும் அந்த விலைமனு இதுவரை கோரப்படவில்லை. இந்த சட்டவிரோத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதே இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. நேற்று முன்தினம் மின்சார சபையின் 50 மெகாவாட் திட்டத்திற்கான போட்டிமிகு விலைமனு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 50 மெகாவாட்டின் அலகொன்றின் கொள்வனவு விலை $4.8 இருக்கிறது. போட்டிமிகு விலைமனு இல்லாமல் போன 500 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தியின் அலகொன்றின் கொள்வனவு விலை $8.26 அமைந்து காணப்படுகிறது. அரசின் திருட்டு வெளிப்படையில் நடந்திருக்கிறது. 50 மெகாவாட் உற்பத்தி திட்டத்தின் விலைமனு ஊடான விலையை தெரிந்து கொள்ளும் வரை 500 மெகாவாட் உற்பத்தி திட்டத்திற்கான விலை முடிவு செய்ய வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தி பல முறை கோரிக்கை விடுத்தது. இவற்றுக்கு செவிசாய்க்காமலே அமைச்சரவை சட்டவிரோதமான முறையில் குழு ஒன்றை நியமித்தது. 2வது விலைமனுவின் நிர்ணய விலை வெளிவருவதற்கு முன்னரே 500 மெகாவாட் திட்டத்திற்கு அதிக விலையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தாமதப்படுத்தி இருக்கிறது. போட்டிமிகு விலைமனு முறை தவிர்ந்து 500 மெகாவாட் ஒப்பந்தத்தையும் சட்டமாதிபரின் இணக்கப்பாட்டையும் கோரியிருக்கிறது. இவை அனைத்திற்கும் இன்னும் பதில் தெரியவில்லை. ஸ்ரீலங்காவின் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கே களமிறக்கப்பட மாட்டார் என ரஷ்யாவிற்கான ஸ்ரீலங்காவின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயற்பாடுகளால் ராஜபக்சவினர் பொறுமையின் எல்லையை தாண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவாரா என்பது தொடர்பாகவும் எந்த கூட்டணி அல்லது கட்சி சார்பாக களமிறங்குவார் என்பது குறித்தும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி ராஜபக்சவினருக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையிலான முறுகல் தீவிரமடைந்து வருகின்றது. அந்த வகையில் ராஜபக்சவினர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் என ரஷ்யாவிற்கான ஸ்ரீலங்காவின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். வலியொலி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கருத்து வெளியிட்ட அவர் விமல் வீரவன்ச உள்ளிட்டவர்கள் இணைந்து உருவாக்கியுள்ள சர்வசன அதிகாரம் விரைவில் பொதுஜன பெரமுனவுடன் இணையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
எனினும் ராஜபக்சவினர் ஆதரவு வழங்கும் வேட்பாளர் இந்த முறை தேர்தலில் தோல்வி அடைவார் என விமல் வீரவன்சவுடன் இணைந்து செயற்படும் பிவித்ரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவால் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்படும் நபரை ஆதரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் தனக்கு இல்லை என ஸ்ரீலங்கா முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். கட்சியின் அனைத்து தீர்மானங்களுக்கும் அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனை யாருக்கும் இல்லை எனவும் தான் இதற்கு முன்னரும் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக செயற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபாய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் தோல்வியடைந்தன. அனைத்து அரசு நிறுவனங்களையும் தனியார் மயப்படுத்தாது அனைத்து தரப்பினரையும் அரசு சேவையிலேயே வைத்துக் கொண்டு பரீட்சையில் சித்தி பெறாதவர்களையும் அரசு சேவைக்கு இணைத்துக் கொண்டதில் முன்னாள் ஜனாதிபதிகள் 2 பேரினதும் திட்டங்கள் தோல்வியடைந்தன. இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் வெற்றியளித்திருக்கின்றன. இந்த திட்டங்கள் வெற்றியளித்ததால் அதனை நாம் ஆதரிக்க வேண்டும். சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும். இது ஒரு சாதாரண விடயம். யாரும் தோல்வியடைந்த திட்டங்களுக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை. அத்துடன் எமது கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் பலரும் கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள். எனினும் கட்சியின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நாம் செயற்பட்டு வருகிறோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவால் யாரை நியமித்தாலும் அதற்கு ஆதரவு வழங்க வேண்டும். எந்த ஒரு நிபந்தனையும் எமக்கு இல்லை. நாம் இதற்கு முன்னரும் கட்சி தீர்மானத்திற்கு எதிராக செயற்பட்டுள்ளேன். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி தொடர்ந்து மறக்கப்பட்டு வரும் நிலையில் மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தமக்கு நீதி கிடைக்காத நிலையில் தாம் சர்வதேசத்திடம் மண்டியிட்டு நிற்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி தொடர்ந்து மறுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த அநீதிகளுக்கு முடிவு கிடைக்க வேண்டும் என தெரிவித்து மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திரா தலைமையில் இன்று காலை 11 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச நாடுகளை ஏமாற்றலாம், ஆனால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் தாய்மாரின் கண்ணீரையும் அவர்களின் துயரங்களையும் நீங்கள் ஏமாற்றி வெற்றி பெற முடியாது எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த கண்ணீருக்கு இன்று இல்லை என்று ஒரு நாள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஒவ்வொரு மாதமும் 21 தொடக்கம் 28ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் போராட்டங்களை முன்னெடுக்க ஏற்பாடு செய்துள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். 2000 ஆண்டிலிருந்து எமது பிள்ளைகளை இன்று வரைக்கும் நாங்கள் கொண்டு திரிகின்றோம். ஆனால் அரசாங்கமோ சர்வதேசமோ எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் தரவில்லை. நாங்கள் இப்படியே காலந்தோறும் நீரோடும் கவலைகளோடும் ரோட்டாகவும் வீடுகளிலும் அழுது கொண்டும் குளறி கொண்டும் எங்களுடைய காலங்களை கழித்து கொண்டிருக்கின்றோம். எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடங்களில் ஆர்ப்பாட்டங்களுக்கு சென்றாலும் எங்களுக்கு எந்த விதமான நீதியும் இதுவரைக்கும் கிடைத்ததே இல்லை. எங்களுக்கு சர்வதேசத்திடமும் பதில் கிடைக்கவில்லை, அரசாங்கத்திலும் பதில் கிடைக்கவில்லை. இந்த ஒரு நிலையிலும் நாங்கள் நீதி இல்லாமல் அலைந்து கொண்டு திரிகின்றோம். ஆர்ப்பாட்டங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் இன்று வரையும் செய்து கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்து வாங்கி உதவி ரோட்டு வழியும் தெருவழியையும் நாங்கள் கண்ணீரோடும் கவலைகளோடும் எங்களுடைய வாழ்நாட்களை கழிக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கும் இந்த அரசாங்கமும் எங்களுடைய கண்ணீருக்கும் எங்களுடைய வேண்டுகோளுக்கு பதில் தரவே இல்லை. எனவே எங்களுடைய கண்ணீரையும் எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய நீரையும் உங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கு நீதியோடைய கூடிய பதிலை தர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் வேளையிலே நிற்கின்றோம். இலங்கையின் 12 மாவட்டங்களில் பரந்து வாழும் மலையக மக்களை நிரந்தர குடியுரிமை கொண்டவர்களாக மாற்றுவது தொடர்பில் வரையறுக்கப்பட்ட வரை பாதையின் எழுத்துமூல ஆவணம் என்று ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்கிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மற்றும் மலையக குடிசார் சமூக தூதுக்குழுவுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இந்த ஆவணம் கையளிக்கப்பட்டதாக கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்.
மலையக மக்களின் வாழ்வாதாரம், வதிவிட காணி, கல்வி, தொழில் பயிற்சி, நில சார்பற்ற சமூக சபை ஆகிய முன்னுரிமை விடயங்கள் பற்றிய விவரங்களை உள்ளடக்கி தமிழ் முற்போக்கு கூட்டணி வரை பாதையொன்றை தயாரித்துள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். நாளாந்தம் சம்பளம் பெறும் தொழிலாளர்களை பெருந்தோட்டத் துறையில் பங்காளர்களாக முறைமாற்றம் பெறல், அனைத்து நிலமற்ற குடும்பங்களுக்கு வதிவிட காணி வழங்கல், கல்வித்துறை சார் தொடர்பில் விஞ்ஞானம், கணிதம், ஆங்கிலம், தொழில்நுட்பம் ஆகிய பாடங்களுக்கான விசேட ஆசிரியர் பயிற்சி கல்லூரி அமைத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்குடனான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அமெரிக்க உள்ளிட்ட சர்வதேச சமூகங்கள் மலையக மக்களின் அபிவிருத்திக்கான தொழில்நுட்ப உதவிகள், அபிவிருத்தி உதவிகள் ஆகியவற்றை வழங்க முன்வர வேண்டும் என இந்த சந்திப்பின் போது கோரப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மலையக மக்கள் இலங்கையில் மிகவும் பின்தங்கிய பிரிவினராக இருப்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர்களுக்கு விசேட ஒதுக்கீட்டு திட்டங்கள் தேவை என்பதை தாம் அறிந்துள்ளதாகவும் ஜோலிசங் தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணியினர் ஒரு ஆயுத குழு எனவும் அவர்களே ஆரம்பத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினருக்கு ஆயுதங்களை வழங்கியவர்கள் எனவும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் இராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். நாட்டை தீக்குள் தள்ளிய பல்கலைக்கழக மாணவர்களை வன்முறைக்கு தூண்டி நாட்டை அழிக்க செய்த ஒரு கட்சியினர் மக்களை தான் அச்சுறுத்துவதாக தெரிவித்தமை கண்டிக்கத்தக்கது எனவும் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை மட்டக்களப்பிற்கு சென்று அனுரகுமார திசாநாயக்க மட்டக்களப்பில் பிள்ளையான் மக்களை அச்சுறுத்துவதாக தெரிவித்தவை தொடர்பாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்கு மண்ட பலதாகி நினைக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, அவங்க தான் எங்களுக்கு முதல்ல ஆயுதம் தந்தவங்க. அதுபோல் என்னட்ட ஆயுதம் கேட்டவங்க மக்களை சுடுறதுக்கு நான் கொடுக்கல. அதால் அவர் தலைவராக இருக்கல, வேறு ஆக்கள் தலைவராக இருந்தவங்க மற்றவங்களை பொறுப்பாக கதைக்கப்பட சொல்லுங்க. அவர் ஜனநாயகம் வந்தால் தேடி பார்க்கட்டும். அதில் ஜேபிக்கு சொல்கிற விஷயம் அனுரகுமார திசாநாயக்க நேற்று நாங்கள் அச்சுறுத்தல் விடுறோன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், மண்டல மாவட்டத்தில் ஆகக்கூட பார்க்கறது தான் இருக்குது. அப்போ அவர் ஜனநாயகத்தை பற்றி கேட்கிறால் யோசிச்சு பொறுப்பான தலைவராக கதைக்கப்பட வேணும். அதே போல் இந்த நாட்டை தீக்குள்ளே தள்ளி அநியாயமாக இந்த யூனிவர்சிட்டி பிள்ளையெல்லாம் கொண்டு போய் ஒரு வன்முறையில் ஈடுபடுத்துகிற ஒரு கட்சி அது. இந்த நாட்டை அழிக்க நினைக்கிற ஒரு தலைவர் எங்களோட மண்ணில் அப்படி பேசினது கவலை அடைகிறார். அவங்க தான் ஒரு பிரபலியமான ஆயுதக்குழு. அதே போல் தமிழக விடுதலை கட்சி ஆரம்பத்தில் எங்களுக்கு ஆயுதம் தந்தவங்க தான், எங்களோட ஆயுதம் கைமாறினதவங்க தான். அந்த ஆயுதங்களை தேடி இருக்கிறதுக்கான படிச்சை சொல்லி அனுரகுமார திசாநாயக்க நான் சொல்ல விரும்புகிறேன். திருகோணமலை மோதூர் இருதயபுரம் பகுதியில் மதுபான சாலைகளுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்ட 15 பேரும் இன்று மோதூர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வழக்கானது இன்று எதிராளிகள் சார்பாக நகர்த்தல் விண்ணப்பத்தின் மூலம் மோதூர் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மோதூர் இருதயபுரம் பகுதியில் திறக்கப்பட்ட மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 25ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த சம்பவத்தில் பாடசாலை மாணவன் உட்பட 11 ஆண்களும் பாலூட்டும் தாய் உட்பட 4 பெண்களுமாக 15 பேர் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் 13 துவிச்சக்கர வண்டி, 11 உந்துருளி, 3 முச்சக்கர வண்டி ஆகியனவும் கைப்பற்றப்பட்டிருந்தன. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து குறித்த வழக்கானது நேற்றைய தினம் காவல்துறையினரால் நகர்த்தல் விண்ணப்பத்தின் மூலம் எடுத்துக் கொள்ளப்பட்டு எதிராளிகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த சில வழக்கு பிரிவுகள் நீக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கானது எதிராளிகள் சார்பாக நகர்த்தல் விண்ணப்பத்தின் மூலம் இன்றைய தினம் மோதூர் நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கைது செய்யப்பட்ட அனைவரும் நீதவான் நீதிமன்ற நீதிபதி HM தாஸ்னி பவுசான் முன்னிலையில் திறந்த நீதிமன்றில் 100க்கும் அதிகமானவர்களுடன் ஆள் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதன் பின்னர் ஒவ்வொருவரும் தலா 50,000 ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்ததோடு எதிர்வரும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவிற்கான உத்தேச சட்ட வரைவுக்கான ஆலோசனைகளை பெறுவதற்கான கலந்துரையாடல் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது.
உண்மை மற்றும் நல்லிணக்க பொறுமைகளுக்கான இடைக்கால செயலகம் மற்றும் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான உத்தேச ஆணையகம் இலங்கையில் வடக்கு கிழக்கில் நிலவிய மோதலில் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அநீதிகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கையில் ஆணைக்குழு ஒன்றை நிறுவுவதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான விளக்கத்தினை வழங்கவும் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும் வகையிலும் முல்லைத்தீவு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்திலும் கரைதுறைப்பற்று பிரதேச செயலக மண்டபத்திலும் 3 அமர்வுகளாக கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. இலங்கையின் தேசிய நல்லிணக்கம் ஒற்றுமை மற்றும் சமூக நீதியை மேம்படுத்தும் நோக்கில் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் ஏற்பாட்டில் குறித்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. 1983 ஆண்டு முதல் 2009 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற மோதல்களின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான உண்மையை கண்டறிய நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் ஒரு சுயாதீனமான நிறுவனமாக உண்மை ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. உத்தேச ஆணைக்குழு பாதிக்கப்பட்ட தரப்பிடமிருந்து முறையாக தகவல்களை திரட்டல், வன்முறையின் போது நடந்த விடயங்களை அறிக்கையிடல், கடந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகளை நடத்தி எதிர்காலத்தில் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாதிருக்க பரிந்துரை வழங்குதல் மற்றும் மோதலுக்கு பின்னரான இலங்கையின் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் ஒரு பாரபட்சமற்ற அமைப்பாக பயன்படுத்துவதே இதன் நோக்கமாகும். அடுத்த கலந்துரையாடல் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள், கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் குடிசார் சமூகங்களின் பிரதிநிதிகள், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், முன்னாள் போராளிகள் உள்ளிட்ட பலரின் பங்கேற்புடன் நடைபெற்றது. பிரித்தானிய தலைநகரை தலைமையாக கொண்டு இயங்கி அனைத்துலக தமிழ் செய்தியாளர் ஒன்றியத்தின் செயலாளராகவும் அந்த அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர்களில் ஒருவராகவும் ஆரம்ப காலம் முதல் செயற்பட்ட தம்பிப்பிள்ளை குகதாசன் டென்மார்க்கில் காலமானார். தமிழர் தாயகத்தின் விடுதலை போராட்ட அமைப்பில் ஆரம்பத்தில் முக்கிய செயற்பாட்டாளர்களாக இருந்த அவர் ஊடகத்துறைக்கு பிரவேசம் செய்திருந்தார். தம்பிப்பிள்ளை குகதாசனின் மரணத்திற்கு புலம்பெயர் ஊடகத்தின் மூத்த ஊடகர் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். ஊடகர் தம்பிப்பிள்ளை குகதாசன் தனது சுகையினம் காரணமாக கடந்த 25ஆம் தேதி டென்மார்க்கில் காலமானதாக அவரது ஊடகத்துறை நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். ஆரம்பத்தில் இலங்கையின் வீரகேசரி ஊடகத்தில் பணிபுரிந்த அவர் இலங்கையின் இனப்பிரச்சினை காரணமாக புலம்பெயர்ந்து டென்மார்க்கில் வாழ்ந்த போதும் தனது ஊடகப் பணியை தொடர்ந்திருந்தார். கடந்த 2006ஆம் ஆண்டு லண்டனில் அனைத்துலக தமிழ் செய்தியாளர் ஒன்றியம் உருவாக்கப்படுவதற்கு பக்கபலமாக செயற்பட்ட குகதாசன் இலங்கையில் தமிழ் ஊடகத்துறை மீதான அடக்குமுறைகள் மற்றும் தமிழ் ஊடகர்கள் மீதான அடக்குமுறைகள் மற்றும் படுகொலைகளுக்கு எதிராக அனைத்துலக தமிழ் செய்தியாளர் ஒன்றியத்தின் சார்பாக அறிக்கையிடல்களை அனைத்துலக சமூகத்திற்கு வெளிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. தம்பிப்பிள்ளை குகதாசனின் மரணத்திற்கு புலம்பெயர் ஊடக தளத்தில் உள்ள மூத்த ஊடகர்கள் தமது இரங்கலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பிரான்சில் வாழும் மூத்த ஊடகர் இரத்தினம் கந்தசாமி ஊடகர் குகதாசனின் சேவை குறித்த செய்தியை ஐபிசி தமிழின் செய்தி பிரிவுக்கு பகிர்ந்திருந்தார். யாழ்ப்பாணம் ஈழநாடு பத்திரிகையில் நீண்ட காலமாக என்னுடன் பணியாற்றியிருக்கிறார். பல ஆண்டுகளாக அவர் புலம்பெயர்ந்து நாங்கள் வந்த பின்னர் பல ஆண்டுகளாக அவர் எங்கள் இருவருக்கும் இடையில் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. திடீரென்று ஒரு நாள் நான் டிடிஎன் தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருந்த போது நமது பணியகத்துக்கு வந்தார். அவர் வந்து முதலாக அவர் என்னிடம் கேட்ட கேள்வி, பத்திரிகையாளர்கள், தமிழ் பத்திரிகையாளர்கள் நூற்றுக்கணக்கில் புலம்பெயர் மண்ணில் பல்வேறு உலக நாடுகளில் பணியாற்றி வந்த போதிலும் எங்களிடையே தொடர்பாடலை ஏற்படுத்துவதற்கு எதுவித அமைப்பும் இல்லை என்ற தனது கவலையும், அதற்காக நாம் ஏன் ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடாது என்ற எண்ணத்தையும் வெளியிட்டார். அதன் தொடர்ச்சியாக நானும் அவரும் லண்டன் சென்று, லண்டனில் அப்போது பல பத்திரிகையாளர்கள் பணியாற்றி தமிழ் பத்திரிகையாளர்கள் பணியாற்றி வந்தமையால் லண்டன் சென்று அங்கே சர்வதேச தமிழ் பத்திரிகையாளர் ஒன்றியம் என்ற ஒன்று அமைப்பை உருவாக்கினோம். அவரது எண்ணக்கருத்தில் உருவான இந்த பத்திரிகையாளர் ஒன்றியம் அமரர் விமல் சொக்கநாதன், பிபிசி ஆனந்த் சூரிய பிரகாசம், புதுனம் ஈழநாடு ராஜகோபால், கே ராஜகோபால், மாலிங்க சிவம் அவர்களை உடன் இணைந்து எமது முதலாவது கூட்டம் ஐபிசி பணியகத்தில் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து நீண்ட காலமாகவே
2008ஆம் ஆண்டு ஆரம்பமான இந்த அமைப்பு கோவிட் பெரும் அழிவு வரை நன்றாக நடைபெற்று வந்தது. திடீரென இப்போது இயங்காமல் இருப்பது கவலைக்குரிய விடயம். எனினும் குகன் அவர்களின் எண்ணக்கருத்தில் உருவான இந்த அமைப்பை மீண்டும் நாங்கள் ஆரம்பித்து திறம்பட நடத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் தொலைபேசி ஊடாக பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய நிலையில் நாங்கள் அன்னார் குகன் அவர்களின் மறைவுக்கு தமது அனுதாபத்தை தெரிவிப்பதை விட வேறு எதுவுமே செய்ய முடியாத நிலையிலேயே நாங்கள் இருக்கின்றோம். அன்னாரின் ஆத்ம சாந்திக்காக இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இலங்கையை பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கிய குற்றவாளிகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவதே நாட்டு மக்களுக்கான சிறந்த நற்செய்தி என ஸ்ரீலங்கா ராமஞ்ச பீடத்தின் பிரதம சங்கநாயக்க ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்காதிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நற்செய்தி என கூறி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார். இந்த நற்செய்தி தொடர்பான பிரச்சாரத்திற்காக ரணில் விக்ரமசிங்கே கோடிக்கணக்கில் செலவழித்திருப்பார். இவ்வாறாக அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டதன் பின்னராக மக்களுக்கு நற்செய்தி கிடைக்கும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தோம். எனினும் எதிர்பார்த்ததை போன்று எந்தவொரு நற்செய்தியும் நாட்டு மக்களுக்கு கிடைக்கவில்லை. கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் மாத்திரமே அவர் பேசியிருந்தார். கடன்களை மீள செலுத்துவதற்காக மேலதிக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ரணில் கூறியிருந்தார். எவ்வாறாயினும் இலங்கை மீள செலுத்த வேண்டிய கடன் தொகை அதிகரித்தது மாத்திரமே உள்ளது. இந்த நிலையில் கடனை மீள செலுத்துவதற்கான காலம் நீடிக்கப்பட்டதையே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நற்செய்தியாக கூறியிருக்கிறார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற போது $80 பில்லியன் காணப்பட்ட கடன் தற்போது 100 பில்லியனாக அதிகரித்துள்ளது. இதனையும் நற்செய்தியாகவே கருத முடியாது. இலங்கை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய தரப்பினர் ஜார் என்பதை நீதிமன்றம் பகிரங்கமாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஜார் நாட்டை இந்த நிலைக்கு தள்ளியது என்பது தொடர்பில் தனியொரு விசாரணை முன்னெடுக்க தேவையில்லை. சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு மாத்திரமே தற்போது ரணில் விக்ரமசிங்கவிற்கு உள்ளது. இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதே இலங்கை மக்களுக்கான நற்செய்தி. இதையே மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள். வெளிநாட்டு கடன் வழங்குனர்கள் குழுவுடன் எட்டப்பட்ட கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரேரணையை நிறைவேற்றுவது தொடர்பான விவாதம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த விவாதம் காரசாரமானதாக இருக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் விசேட அமர்வு ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. பிரதமரின் வேண்டுகோளின் பேரில் நாடாளுமன்ற நிலையற் கட்டளையின் 16ஆம் இலக்க நிலையற் கட்டளைக்கிணங்க இந்த அமர்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த அமர்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன அறிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே ஜூலை 2 மற்றும் 3 ஆகிய திகதிகளில் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரேரணை மீதான விவாதம் நடத்தப்படவுள்ளது. இதனைத் தொடர்ந்து 3ஆம் திகதி மாலை பிரேரணை மீது வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜெனரல் சரத் பொன்சேகாவை கட்சியிலிருந்து நீக்குமாறு கோரிக்கைகள் வலுப்பெற்று வருகின்றன. அந்த வகையில் கட்சியின் உறுப்பினர்கள் குழு ஒன்று கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கம்பகா மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர்கள் இதே கோரிக்கையை விடுத்திருந்த நிலையில் தற்போது மற்றொரு தரப்பினர் சரத் பொன்சேகாவை நீக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். சரத் பொன்சேகா கட்சியை விட்டு வெளியேறவுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரை கட்சியிலிருந்து முதலில் நீக்க வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் கட்சி தலைமையை விமர்சித்ததற்காக சரத் பொன்சேகாவை பதவி நீக்கம் செய்ய கட்சியின் செயற்குழுவிற்கு அதிகாரம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் சரத் பொன்சேகா கட்சியை விட்டு வெளியேறினால் அவரை அதற்கு அனுமதிக்க வேண்டுமென அந்த கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். அண்மையில் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நாடாளுமன்றத்தில் விமர்சித்திருந்த நிலையில் சரத் பொன்சேகா விரைவில் ஜனாதிபதியுடன் இணையவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சரத் பொன்சேகா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக பங்கேற்றுள்ளார். எனினும் சரத் பொன்சேகாவின் இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் பங்கேற்க மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. கிளிநொச்சி விவேகானந்தா வித்தியாலயம் 2024 ஜனாதிபதி சுற்றுச்சூழல் விருதினை பெற்றுக் கொண்டுள்ளது. குறித்த விருதினை இவ்வாண்டு பெற்றுக்கொண்ட ஒரேயொரு தமிழ் பாடசாலையாக அம்பாள்குளம் விவேகானந்தா வித்தியாலயம் காணப்படுகின்றது. கொழும்பு பண்டார்நாயக்கு சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் மேற்படி விருது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் பாடசாலைகள், நிறுவனங்கள், அமைப்புகள் என 902 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் கிளிநொச்சி விவேகானந்தா வித்தியாலயம் அவற்றுள் தெரிவு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குறித்த பாடசாலை சுற்றுச்சூழல் அமைச்சின் 2 சுற்றுச்சூழல் விருதினை பெற்றுள்ளதோடு சுற்றுச்சூழல் தகவல் நிலையத்தினையும் பாடசாலை மட்டத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் இருந்து கொக்குழாய் வழித்தடத்தில் பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவை சீரான முறையில் இடம்பெறாமையினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விசனம் வெளியிட்டுள்ளனர். குறித்த போக்குவரத்து சேவைகள் சீரான முறையில் இடம்பெறாமையினால் பாடசாலை மாணவர்கள், வயோதிபர்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பேருந்து தரிப்பிடத்தில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனவே குறித்த பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு குறித்த போக்குவரத்து சேவையை உரிய முறையில் மேற்கொள்ள முல்லைத்தீவு சாலை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை சேருணுவர பிரதேசத்தில் 3 வலமுறை சங்குகளுடன் 3 சந்தேக நபர்கள் காவற்றுறை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவற்றுறை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பலாங்கொடி, ரம்புகனி மற்றும் பஸ்தர் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். 31 லட்சம் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுடன் பெண்ணொருவர் உட்பட 2 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்று காவற்றுறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயிலிருந்து வருகை தந்து திச மகாராம பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதுடைய பெண்ணொருவர் 100 வெளிநாட்டு சிகரெட் காட்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் கடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய நபர் ஒருவர் 58 காட்டுகளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மியான்மர் பாணியில் அதிர்ச்சிகரமான இணைய மோசடி. ஒரே நாளில் 137 இந்தியர்கள் கைது, ஏராளமான தொடர்பாடல் கருவிகளும் மீட்பு. மன்னார் காற்றாலைகளில் அரச கொள்ளை இடம்பெறுவதாக சஜித் பிரேமதாசா குற்றச்சாட்டு. கொள்வனவு கட்டளைகள் இன்றி ஊழல் இடம்பெற்றதாகவும் கண்டனம். இளைஞரை கடத்திய குற்றத்தில் 3 வருடத்துக்கு சிறையிடப்பட்ட ஹிருணிகா மேன்முறையீடு செய்ய போவதாக கூறும் ஸ்ரீலங்காவின் முக்கிய பெண் அரசியல்வாதி. தமிழக சட்டப்பேரவையில் மத்திய அரசின் நீட் பரீட்சைக்கு எதிராக ஒருமித்த கண்டன தீர்மானம். இந்திய நாடாளுமன்றமும் நீட்டால் எதிர்க்கட்சிகளால் முடக்கம். 3ஆம் உலகப் போர் நெருங்கிவிட்டதென எச்சரிக்கும் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்புடனான நேருக்கு நேர் விவாதத்தில் பிடி தளர்ந்த ஜோ பைடன். பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக்கின் இந்திய பூர்வீகம் குறித்து இனரீதியான அவதூறு. ஒலிப்பதிவுகளில் சிக்கிக்கொண்ட நைஜல் ஃபராஜின் கட்சி பிரமுகர். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.